பத்மநாபன் கோவில் உலகில இருக்கின்ற மர்மமான கோவில்கள்ல ஒன்றாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் தான் தற்போது உலகின் பணக்கார கோவிலாகவும் தற்போது வரை இருக்குது. கோவில் 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்குது என்று எழுத்து வடிவத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கோவில் அதைவிடவும் பழமையான கோவிலாக இருக்கலாம் என்று நம்பப்படுது. இது மகாபாரத காலத்தில் இருந்தே அதுக்கு முன்பிருந்தே கூட இந்த கோவில் இருந்ததாகவும் வரலாறு சொல்லுது. இந்த கோவிலை அரச குடும்பம் தான் இன்று வரை பராமரித்து வருகிறார்கள். இந்த கோவிலின் 6 ரகசிய கதவுகள் இருப்பதாகவும் அந்த 6 அறைகளும் ஆனந்த சுவாமி இருக்கும் கற்ப கிரகத்தில் இருந்து 20 அடி ஆழத்தில் உள்ளதாகவும் இந்த கதவுகளுக்கு ABCDEF என்று பெயர் வைத்துள்ளது என்றும் இதில் 3 அறைகள் திறக்கப்பட்டு விட்டன. மற்ற 3 கதவுகள் 500 ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை என்றும் இந்த கதவுகளை திறக்க வேண்டும் என்றால் அந்த கோவில் நிர்வாகிகள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுத்தான் திறக்கணும் என்றும் சொல்லப்படுது. அந்த கோவிலை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் இந்த 3 கதவுகள் திறக்கப்பட்டா கூட அந்த உரிமையாளர்களுக்கு கூட, அதாவது அந்த கோயில் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுக்கு கூட இந்த கதவுக்கு என்ன இருக்கும்ன்றத அவையிலே அதை திறக்க வேண்டாம் என்று கூட சொல்றாங்க. இந்த கோயிலின் கட்டடக்கலை மிக சிறந்ததாக கருதப்படுது. இதன் காரணமாக அந்த கோவில் கட்டப்படும் போது பல ரகசிய அறைகளை வைத்தே கட்டியுள்ளார்கள் என்று நம்பப்பட்டு வருகிறது. ஏற்கனவே திறக்கப்பட்ட அறைகள்ல பல தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் இருந்துவதற்குது. இந்த திறக்கப்பட்ட கதவில் 3 அடி உயரமுள்ள பத்மநாபன் சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சிலை முழுவதும் தங்கத்தாலேயே ஆனது. இந்த அறையில் பல நாடுகளின் தங்க காசுகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் கிடைத்துள்ளது. உலகின் பல நாகரிகத்தின் அடையாளங்கள் கூட இங்கு கிடைத்துள்ளது என்று செய்திகள் கூறப்படுது. இங்கு கிலோ கணக்கில் தங்கம் கிடைத்துள்ளது. இவற்றின் மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேல் என்று சொல்லப்படுது. இந்த கதவில் ஒரு அறையிலிருந்து மட்டும் பொருளே வெளியே எடுத்து வர 12 நாட்கள் ஆகியிருக்குது. அந்த அளவுக்கு அதிகமான மற்றும் விலை மதிப்பான பொருட்கள் அங்கு காணப்பட்டது. சங்க புத்தகங்கள்ல திருவனந்தபுரத்தை தங்க கோவில் இருக்கும் நகரம் என்றும் கூறியிருக்கிறோம். அப்படி அவர்கள் குறிப்பிட்டது இந்த கோயிலாகத்தான் இருக்கும் என்றும் இதனை தங்க பொற்கோவில் என்று அழைத்ததாகவும் புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த கோயில்ல உள்ள நிறைய தங்கம் இருப்பதாகவும் இதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் சொல்லப்படுது. இந்த கோயிலில் எடுக்கப்பட்ட ஒரு நாணயத்தின் விலை மட்டும் 1.2 கோடி மதிப்பு இருக்கும் என்று கூறப்படுது. இவ்வாறு இந்த அறைகளில் தங்கம், வைரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் மீது பல முறை நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு 6 கதவுகளையும் திறந்து விட்டனர். இந்த கோவிலில் உள்ள அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டன. ஆனால் 6வது கதவு திறந்தும் அதனுள்ளே இன்னொரு இரும்பால் கதவு இருந்துள்ளது. அதனால் இந்த கதவை முழுமையாக திறக்க முடியவில்லை என்று அரசு அறிவித்து விட்டது. ஏனென்றால் இந்த கடைசி கதவை திறக்க எந்த சாவியோ பூட்டோ அங்கு இல்லை. இதனை திறக்க அதற்கென்று ஒரு சில மந்திரங்கள் படித்தால் மட்டுமே திறக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இதுல உள்ள அனைத்து மரக்கதவுகளையும் உடைத்து திறந்திருக்கிறோம். ஆனா கடைசியில உள்ள அந்த கதவை திறக்கும் போது அதனுள்ளே மற்றொரு கதவு இருந்திருக்குது. இந்த கதவு இரும்பால ஆனது. இந்த கதவுக்கு சாவி கிடையாது. அதற்கென்று தனி மந்திரம் சொன்னால் மட்டுமே திறக்கும் என்று சொல்லப்படுது. இந்த கதவுக்கு சாவி போடுவதற்கென்று ஒரு ஓட்டையும் இல்லை. இந்த கதவுகள் பாம்புகளின் வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த கதவை நாகவந்த கதவு என்றும் அழைக்கப்படுது. இந்த கதவை பலமுறை திறக்க முயன்றாலும் இதனை திறக்க முடியாதால் ரகசியமான கதவாகவே இன்றளவும் கருதப்படுது. இந்த கதவு கற்ப கிரகத்தின் அருகிலேயே உள்ளது. இதை திறக்க கருட புராணத்தில் உள்ள ஒரு சில நாக வசனங்கள் படிக்க வேண்டும் என்று கூறப்படுது. இதனை திறக்க மந்திரங்களில் ஒன்றான நாகபந்த மந்திரத்தின் கெட்டுத்தேர்ந்த சித்தர்களாலும் முனிவர்களாலும் மட்டுமே முடியும். ஆனால் இந்த இறுதி காலகட்டத்தில் அத்தகைய சிறப்புடைய விவரம் இல்லை என்று கூறப்படுது. இதனால் இந்த கதவை திறக்க முடியாது என்றும் கூறிவிட்டார்கள். நாகபந்தத்தை நன்றாக தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த கதவை திறக்க முடியும். இந்த கோவிலில் இவ்வாறு பல தங்கம், வைரம் போன்ற விலை மதிப்பற்ற இருப்பதனால மிகப்பெரிய அளவுக்கு இந்த கோவிலுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுது. இந்த கோவிலில் உள்ள மொத்த புதையலின் மதிப்பு $1 டிரில்லியன் அளவுக்கு இருக்கும் என்று கூறப்படுது. இந்த கோவிலை இந்திய அரசு பார்வையிடும் போது மேலும் 2 அறைகள் கண்டறிந்திருக்கிறோம். தற்போது இந்த கோவிலில் மொத்தம் 8 அறைகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த கோயிலின் ரகசிய அறையில் கிடைத்த பொருட்கள் என்னவென்றால் பல மன்னர்கள் பயன்படுத்திய நாணயம், அதாவது சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் நாணயம், பல டன் கணக்கில் தங்கங்கள், விஷ்ணு சிலை, வைரூரியங்கள், அசோக, நெப்போலியன், அலெக்சாண்டர் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட பல நாட்டு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இவ்வாறு இந்த கோயிலின் மூட்டை கணக்கில் தங்கம் இருந்துள்ளது என்பதை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்குது. இந்த காரணத்தால இந்த கோவில் உலகின் பணக்கார கோவிலாக உள்ளது. இக்கோயில் நம்மாழ்வார் பாடல்களில் இருந்து 10வது நூற்றாண்டிலே இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது. சேரமன்னர் பெருமான் இக்கோயிலை முதலில் எழுப்பி பூஜைகளும் திருவிழாக்களும் செய்ததாகவும் ஓலைச்சுவடிகள் வாயிலாக அறிய முடியுது. 900 வருடங்களுக்கு முன்னர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. 1689 தீப்பிடித்து கோயில் அழிக்கப்பட்டு விட்டதால மீண்டும் திருவிதாங்கூர் அரசின் மன்னரான மார்தாண்டவர்மனால
1729 புதுப்பிக்கப்பட்டிருக்குது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் உமயம் என்றும் ராணியின் ஆட்சி காலத்துல சமயம் முகில்கான் என்னும் வெளிநாட்டினன் மணற்காடு என்னும் பகுதியில் தங்கியிருந்து திருக்கோயிலை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளான் என்றும் கூறப்படுது. அப்பொழுதுதான் இந்த கோயிலின் சொத்துக்கள் பாதாள அறைக்குள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுது. அதன் பிறகு முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் இதன் சொத்துக்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்தால் கூட தங்கம் பாதுகாப்பாக பாதாள அறைக்குள்ளேயே முழுமையாக வைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல நூறு ஆண்டுகள் பாதாள அறைக்குள் அவை வைக்கப்பட்டதால் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மாறும்போது நடந்த போர்களின் காரணமாக தங்கம் பாதாள அறைகளில் இருக்கும் குறிப்புகள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுது. இப்படி பல நூறு ஆண்டுகள் கழித்து தற்போது அந்த பாதாள அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அவற்றை திறந்துள்ளன. இருப்பினும் ஒரு சில கதவுகள் திறக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றது. இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறு என்ன தகவல் வேண்டுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோட வேறு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம்.